சன் குழுமத்தோட ஆதித்யா சேனலில் ஐயா வஉசி அவர்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. அவர் ஒரு மகான் மாதிரி, பெரிய ஆன்மீகத்துலேயும் பெரிய ஆள். அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரை தமிழகம் இன்றைக்கும் கண்டதில்லை. அவ்வளோ நல்லா பேசக்கூடியவர், பயங்கர ஆற்றல் படைத்த ஒரு தலைவர், மக்களுடைய பிரச்சனைகளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவர். அவர் ஒரு பெரிய தொழிற்சங்கவாதியும் கூட. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். என்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனோரியல் ஸ்பிரிட்டோட கப்பல் கம்பெனி வச்சது. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போகாமல் சல்லித்தனமாக அசிங்கமாக ஒரு தரமே இல்லாத, அது விமர்சனம் கூட இல்லை, அதாவது இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னாக்கா, எல்லாத்தையுமே சீப்பாக்கிடுறது, எல்லாத்து மேலேயும் ரொம்ப ஒரு ஒரு சல்தா ஹே ஆட்டிடியூட், என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விமர்சனத்துக்குள்ளாக்கி, எல்லாத்தையும் கேவலப்படுத்தி, எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி. இப்போ ஐயா உயிரோட இல்லை, அதனால நம்ம செய்கிற எதுவுமே அவங்கள பாதிக்காது. நான் விசாரணை பண்ணி புத்தியோடு தான் இந்த விஷயத்த பேசுகிறேன். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க தியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த சூழலுக்கேற்ற நிறைய நல்ல விஷயங்களை ஒரு மாபெரும் தலைவராக இருந்து, அதுவும் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ஒன்றுபட்ட மாவட்டத்திலங்க, திருநெல்வேலி ரயட்ஸ் எல்லாம் பற்றி படிங்க. அந்த மாதிரி படித்து வளர்ந்த ஒரு தலைமுறை இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெற்றிருக்காது. என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி பேசியிருந்தான்னா அங்கேயே கண்டந்துண்டமாக வெட்டி போட்டிருந்திருப்பேன் நான். என்ன பேச்சு அது! துச்சாதனனோட கம்பேர் பண்ணுவாங்களா இழுக்கிறத? அவர் யாரு, என்ன, எவ்வளோ பெரிய விஷயம் கப்பல் விட்டது, அதனால அவங்க குடும்ப சொத்துக்களை அவங்க இழந்து, எனக்கு அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு, தியாகி அப்படின்னு சொல்றது கூட எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய செயல், அந்த ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைகிறது, அதுவும் சொந்தமாக ஏதோ வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவசரம் இல்லை. இந்த நாட்டில் எந்த பிரிட்டிஷ்காரன் சீஃபாரர்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல்ல ஆதிக்கம் செலுத்தின ஒருத்தனை அதே கடல்ல ஐயா அவர்கள் மோதி பார்க்குறாங்க. சரி, அது ஒரு கதை, அது வேற. இன்னைக்கு நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம். எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எந்த விஷயமும் யாரையும் நீங்கள் எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் அது அவங்கள பாதிக்க போகிறது இல்லை. அதுவும் ஐயா அவர்கள் மெயினாக அவங்கெல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்தாங்கங்கிறதே நமக்கு நம்ப முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு சொசைட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ சிறந்த விழுமியங்களை, சிறந்த வேல்யூஸை நம்ம இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் விதைக்கலைன்னா வர்ற தலைமுறை நிச்சயமாக இந்த சமூகத்தை அழிக்க பண்ணிடும். பொருளாதார முன்னேற்றம் மட்டுமே முன்னேற்றம் அல்ல, நம்மளுக்கு கலாச்சார ரீதியாகவும் நாம் ரொம்ப நல்லா இருக்க வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி கட்டாயம் எல்லாரும் பதிவு போடுங்க. போராட முடிஞ்ச குழுக்கள் எல்லாருமே சேர்ந்து போராடுங்க. அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, தேசியம் பேசக்கூடிய கட்சி இதை செய்யணும். காங்கிரஸ் கட்சியும் செய்யணும். இந்த மாதிரி கலாச்சார சீரழிவுக்கு எந்தெந்த கட்சிகள் காரணமாக இருந்ததுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த போராட்டம் எல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னாக்கா, அவருக்கு புகழ் சேர்க்கணும்னோ இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட களங்கத்தை நீக்கணும்னோ இல்லை. இது நாம் அசிங்கப்படுத்திக்கிட்டோம்ல நம்மளை, அதை நீக்கணுங்கிறதுக்கோசரம் தான். நன்றி.